When it comes to education, never take a chance. Reasons to choose Dhanalakshmi Srinivasan University. Here, while applying itself, you can choose which company to intern with and get placed after course completion. Dhanalakshmi Srinivasan University. Reasons to choose Dhanalakshmi Srinivasan University. All departments give more hands-on knowledge than just bookish education. It has a healthy and clean environment with one of the largest campuses in the whole country. Dhanalakshmi Srinivasan University. ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி திருச்சி. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி இது எங்கே இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இதுக்கான பிரான்ச்சஸ் வேற எங்கெல்லாம் வச்சுருக்காங்க, இவங்க யூனிவர்சிட்டி மட்டும்தான் வச்சுருக்காங்களா இல்லை காலேஜ் வச்சுருக்காங்களா, அண்ட் இந்த காலேஜில் என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, ஓகேவா, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன நடக்க போகுது, ஓகேவா, எல்லாமே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் என்ன கிரேடில் இருக்குது, இது யாரு கீழே செயல்படுது, இந்த காலேஜுக்கு அப்ரூவ்லாம் கொடுத்துருக்காங்களா, அப்படி அப்ரூவ் கொடுத்தா என்னென்ன அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, அண்டு இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அண்ட் இந்த கோர்சஸ்க்கு டியூரேஷன் எந்த மாதிரி இருக்குது, பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, அண்ட் இந்த காலேஜோட ஃபீஸஸ் எப்படி இருக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, எந்த குவாலிஃபிகேஷன் இருக்காங்க, அண்ட் இங்கே டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, அண்டு இந்த காலேஜில் எந்தெந்த பிரான்ச்லேருந்து, அதாவது எந்தெந்த ஸ்டேட்லேருந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜுக்குள்ளே மொபைல் யூஸ் பண்ணலாமா கூடாதா, ட்ரெஸ் கோடிங் என்ன, ரேகிங் இருக்குமா இருக்காதா, அண்டு இங்கே பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, எவ்வளவு கம்பெனிஸ் உள்ளே வந்துட்டுருக்காங்க, எவ்வளவு பேக்கேஜ் கொடுத்துட்ருக்காங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய 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 கேள்விகள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ எல்லா கேள்விகளுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் மட்டும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், ஓகேவா. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான தெளிவான வீடியோஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த காலேஜில், அதாவது இந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அட்மிஷன் போடணும், இல்லை சீட் என்ன கன்ஃபார்ம் பண்ணணும், இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இல்லை அப்ளிகேஷன் போடணும், இந்த மாதிரி எந்த ஒரு கொயரிஸ் இருந்தாலும் நீங்கள் அட்மிஷன் நேரில் வரீங்க இல்லை ஆன்லைனில் போடணும், இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இந்த மாதிரி எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்க. நீங்கள் எந்த டவுட்ஸ்னாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க, ஓகேவா. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தெளிவான லொக்கேஷனை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே 45 திருச்சி ட்ரங்க் ரோடு, சமயபுரம் நியர் சமயபுரம் டோல் பிளேஸா. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியோட லொக்கேஷன் இருக்குது. ஓகே, இந்த காலேஜ், அதாவது இந்த யூனிவர்சிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 2019 இவங்க ஆக்ட் வாங்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த காலேஜில், அதாவது காலேஜ்னு பார்க்கும்போது இதுக்கான பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குது, அண்ட் இதோட யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கான பிரான்ச்சஸ் வேற எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த யூனிவர்சிட்டிக்கான ஃபஸ்ட்டு பிரான்ச் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே திருச்சிராப்பள்ளி, ஸோ சமயபுரத்தில் தான் லொகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான செகண்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரம்பலூர், இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு எல்லாமே நான் உங்களுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே என்னென்ன ஃபீஸஸ் இருக்குது, கோர்சஸ் என்ன டிஃப்ரெண்ட் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க, ஓகேவா. ஓகே, இதுக்கான காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கோயம்புத்தூர் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் லொக்கேட் பண்ணியிருக்காங்க, சென்னை ஈசிஆர் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூரில் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா காலேஜும் வச்சுருக்காங்க. அண்ட் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க யூனிவர்சிட்டியும் வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிறுவாச்சூரில் மெடிக்கல் காலேஜுமே வச்சுருக்காங்க, ஓகேவா. ஸோ தனலக்ஷ்மின்றது இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வச்சுருக்காங்க, காலேஜ், யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேவா. ஓகே, அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இந்த காலேஜில் நான் ஒரு முக்கியமான விஷயம் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர், நடந்தது, நடந்து கொண்டு இருப்பது, நடக்க போகுது, இது 3த்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த காலேஜோட பாஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கூல் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதில் ஆரம்பித்து குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ், ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல், ஃபார்மசி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணி ஒரு காலேஜாக ஸ்டார்ட் பண்ணி
அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு யூனிவர்சிட்டியே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து இந்த காலேஜோட பாஸ்ட். ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே காலேஜ் வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிக்கான ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னா அது இந்த யூனிவர்சிட்டி மட்டும்தான். ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்போ மற்றபடி இந்த SRM, சத்யபாமா, சவிதா, விஐடி, அமிர்தா அதெல்லாம் என்ன அப்படி கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்றது இவங்க தான்ன்றதை அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து காலேஜோட ப்ரெசென்ட். ஓகே, ஃபியூச்சர் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவங்களோட கான்செப்ட் வந்து என்ன, காலேஜோட கோல் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம காலேஜில் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா எப்படியாவது அவங்கள நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்ஜினியரிங்க்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், இனோவேஷன் சென்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சிஎஸ்சி படிக்கிறீங்க, இல்லை மெக்கானிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா கூட மெக்கானிக்கல் கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை சிஎஸ்சி நீங்கள் கூட எடுத்துக்கோங்க. சிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஏடிஎஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இல்லை சைபர் செக்யூரிட்டி மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சிஎஸ்சி படிச்சுக்கிட்டே அடிஷ்னலாக வந்து படிக்க முடியும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபீஸ் கட்ட முடியல, நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்தா ஓகே, படித்தா இங்கே தான் படிக்கணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் மெக்கானிக்கல் கோர்ஸ் எடுத்து படித்தா கூட ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னலாக வந்து சிஎஸ்சி, சைபர் செக்யூரிட்டி, ஏடிஎஸ் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே படிக்க முடியாது, அதில் முக்கியமான விஷயங்கள் வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதாவது பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, மைக்ரோசாஃப்ட், இன்டெல், AWS அகாடமி, ஓரக்கல் அகாடமி, ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம காலேஜ் படிச்சுட்டு நம்ம வந்து அடிஷ்னலாக படிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் என்னென்னா, நம்ம காலேஜ் ஒரு பையன் சேரம் எப்படியா ப்ளேஸ் பண்ண கொடுக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சர் பிளான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஓகேவா? அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, காலேஜுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டெக் பார்க் வந்து கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃபாரினில் போயிட்டு நம்ம யூனிவர்சிட்டியில் படித்தா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குமோ அந்த எல்லா விஷயம் நீங்கள் வந்து கொண்டு வர போகிறதா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பிளான் வந்து நம்ம வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ தனலட்சுமியோட இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து. ஓகே, இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ரூவலாம் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ரூவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு பை AICT அண்ட் நியூ டெல்லி. அண்ட் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு பை INC நியூ டெல்லி. அண்ட் அலையட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு INC நியூ டெல்லி. அண்ட் ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு பை INC நியூ டெல்லி. அண்ட் ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி வந்து பார்த்தீங்கன்னா PCI நியூ டெல்லி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த மேலே இருக்க ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ரூவ் கொடுத்துருக்கனால ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜாயின் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம எந்த ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணாலும் அப்ரூவ்டு பை அதுக்கு வந்து அப்ரூவ் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்ரூவ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவில் எந்த காலேஜஸ்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜில் நம்ம கவுன்சிலிங் வழியாக அட்மிஷன் போட முடியுமா டவுட்ஸ் வந்து வரும். கண்டிப்பாக இங்கே வந்து கிடையாது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டினால நம்ம கவுன்சிலிங்கில் அட்மிஷன் போட முடியாது. ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகேவா? ஸோ நீங்கள் அட்மிஷன்ஸ் போடணும் அப்படின்னா ஒன்லி மேனேஜ்மெண்ட் தான் போட முடியும், கவுன்சிலிங்கில் கிடையாது. ஓகேவா? அதை நீங்கள் நாம வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க காலேஜை பற்றி. ஸோ கவுன்சிலிங்கில் போக முடியுமா, ப்ரீவியஸ் கட் ஆஃப் என்ன, நிறைய பேர் வந்து கவுண்ட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஓகே, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜில், அதாவது இந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பல விதமான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆரம்பிச்சு ஸோ MBBS வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. இதான கோர்ஸ் அப்படி சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஸ்கூல் ஆஃப் லா, ஸ்கூல் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி, ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் அலைட் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இப்போ உங்களுக்கு வந்து டவுட் வரும், என்ன ஸ்கூல் சொல்கிறீங்க, இது என்ன ஸ்கூலா அப்படின்னு டவுட் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் டாப் குளோபல் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்ற இடத்த மென்ஷன் பண்ணுவாங்க. இங்கே ஸ்கூல் போட்டுருக்கனால உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஞாபகம் வந்து நினச்சிக்காதீங்க, ஸ்கூலாக இருக்குமோ நினச்சிக்காதீங்க. ஸோ ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க ஸ்கூல் அப்படின்றத. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டவுட் வந்து வரும். இப்போ எல்லாமே நான் சொல்லிப்போம், ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்கூல் ஆஃப் நர்சிங் அப்படின்ட்டு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்ஜினியரிங்னா அது நிறைய கோர்ஸ் இருக்கும், நர்சிங்னா அது ஒரு கோர்ஸ் இருக்கும், அண்ட் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்னால் அதுக்குள்ளே அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் அது நிறைய கோர்சஸ் இருக்கும்.
அந்த கோர்ஸ்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து போகும். அதனால நீங்கள் என்னென்ன ஃபீஸ் அப்படின்னு நம்பர் கனெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து முக்கியமான கொஸ்டின்ஸாகவே இருக்கும். ஸோ ஓகே, தனலட்சுமி சீனிவாசன் சரி திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் வந்து என்னன்னா 6 lakh per annum. ஓகேவா? ஸ்டார்டிங் 6 லெவலில் ஆரம்பிச்சு அண்ட் மிட் லெவல் பார்த்தீங்கன்னா 15 lakh வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஹையஸ்ட் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா 35 LPA. ஸோ இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வந்து ஒரு LPAனா என்ன அப்படின்ட்டு. ஸோ LPA அப்படின்னா லேக் per annum சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது 6 lakh அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 6 லட்சம் சம்பளம் அப்படி சொல்கிறாங்க. 6 லட்சத்தில் ஆரம்பித்து மிட் லெவல் 15, ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 35 LPA வரைக்கும் ஸோ தரம் சொல்லியிருக்காங்க. ஓகே, கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி உள்ள வந்து வரான்னு கேட்டிங்கன்னா ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா MNC கம்பெனிஸ் தான் காலேஜ் விசிட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா எல்லாமே MNC கம்பெனி தான். ஸோ இதில் எல்லா கம்பெனிஸ் நான் நேம் சொன்னேன்னா அது பாட்டு கொஞ்சம் லென்த்தாக போகும். ஏன்னா காலேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 150+ கம்பெனிஸ் வந்து உள்ள வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமான கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அசஞ்சர், ஜோகோ, கேப்ஜெமினி, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மகேந்திரா. ஸோ இந்த மாதிரி MNC கம்பெனிஸ் தான் காலேஜுக்குள்ளே விசிட் பண்ணுறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பார்த்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கம்பெனி தான் பிளேஸ்மெண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நல்லா நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு 10 கம்பெனிஸ் 20 கம்பெனிஸ் கூட பிளேஸ் பண்ண ஆக முடியும். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு நம்ம கம்பெனிஸ் பிளேஸ் ஆகும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு எந்த கம்பெனி ஓகே, எந்த பேக்கேஜ் ஓகேன்றத நீங்கள் முடிவு பண்ணுற இடத்துல வந்து இருப்பீங்க. ஓகேவா? ஸோ கம்பெனிஸ் நிறையா வந்து விசிட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் பிளேஸ் வந்து பயப்பட தேவையில்ல. ஓகே, இங்கே நமக்கு டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ், அதாவது டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்காங்க பார்க்கும்போது ஸோ இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபேக்கல்ட்டி PhD முடிச்சு தான் டீச் பண்ணுறாங்க. அண்ட் மற்ற கோர்சஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மெடிக்கல், ஃபார்மசி, நர்சிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ MSc முடித்தவங்க, MTech முடித்தவங்க, ஸோ இந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் தான் நமக்கு வந்து டீச் பண்ணுறாங்கன்றத ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லலாம். ஓகே, நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட் வரும். ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் பயங்கரமாக கொடுக்கறதுனால இங்கே டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க டவுட் வந்து வரும். ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா ஸோ அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ எதுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, எதுக்கு லிபரலாக இருப்பாங்க அப்படின்றத அங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த காலேஜுக்குள்ளே அதாவது இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே எந்தெந்த ஸ்டேட்லேருந்து படிக்கிறான்னு கேட்டிங்கன்னா ஸோ தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளா. ஸோ 3 ஸ்டேட்டில் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்கன்றத நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லலாம். ஓகே, காலேஜுக்குள்ளே மொபைல் யூஸ் பண்ணலாமா நிறைய டவுட் வந்து வரும். மொபைல் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். பட் கிளாஸ் டைமில் டிஸ்டர்பன்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த காலேஜில் அதாவது இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே ட்ரெஸ் கோடிங் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஸோ பாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் அண்ட் ஃபார்மல் ட்ரெஸ் கோடும் அண்ட் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா சுடிதார் ப்ளஸ் ஷால். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் கோடிங் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த யூனிவர்சிட்டியில் படித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, அரியர்ஸ்லாம் ஒரு மாதிரி பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜில் என்ன மாதிரி பண்ணுறாங்களோ அதே கான்செப்ட் தான் இங்கே உள்ள பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு யார் டீச் பண்ணுறாங்களோ அதே ஃபேக்கல்ட்டிஸ் தான் நம்ம பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அரியர்ஸ் வந்து வராது. ஓகே, இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். அதை நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். பிரமிக்க வைக்கும் பிரம்மாண்டம், கோலாகலத்தின் உச்சம், ஒட்டுமொத்த நட்சத்திரங்களின் மெகா கொண்டாட்டத்தை ஒரே வேளையில் கண்டு ரசிக்க தயாராகுங்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மாபெரும் நட்சத்திர திருவிழா. தனலட்சுமி சீனிவாசன் பத்தி நான் நிறைய பாசிட்டிவா கேள்விப்பட்டிருக்கேன். இங்க நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வித்தியாசமா இருக்கும், வேற மாதிரி இருக்கும்னு. உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் அனைவரும் ஒரே மேடையில் இணைந்து கலக்க போகும் அதிரடியான ஆட்டம், பாட்டம் மற்றும் காமெடி கலந்த நட்சத்திர கொண்டாட்டத்தை நேரில் காண தயாராகும். ஓகே, பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோஸ் வந்து எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த காலேஜுக்குள்ளே ரேகிங்லாம் இருக்குமோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ காலேஜில் ரேகிங்ன்ற விட வந்து கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே கேட்ட வரைக்கும் பசங்க சொல்கிற விஷயம் என்னன்னா ஓகே காலேஜில் ரேகிங்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டுருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த யூனிவர்சிட்டிக்கு இப்போ அங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்கும்போதும் அண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போதும் இந்த யூனிவர்சிட்டி கொடுக்க ரேட்டிங் ஸ்டார் வந்து எவ்வளோவா இருக்கும், 10 ஸ்டாருக்கு வந்து எவ்வளோ தரலாம்னு கேட்கும்போது ஸோ கண்டிப்பாக கொடுக்குற ஸ்டார் வந்து என்னன்னா 8.9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 10க்கு 8.9 ஸ்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட்டு, ட்ரைனிங்கு, ஸோ எல்லாத்தையும் ஓவரால் வச்சு பார்க்கும்போது அங்கே பேசிக்க விஷயங்கள் அண்ட் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது 10க்கு 8.9 ஸ்டார் வந்து கொடுக்கலான்றதை நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம்.
ஏதாவது ஒரு விஷயங்கள் நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் கண்டிப்பாக நான் வந்து சரி பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து எந்த காலேஜோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அண்ட் எந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.